Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNMAWS ஆன இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல செஷன் 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு நம்ம MAWS இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்க ஜென்ரல் டாபிக்ஸ் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு ஓவர்வியூ நம்ம செஷன் 2ல பார்த்திருப்போம். அதை இன்னும் கொஞ்சம் டெப்தா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஃபாலோட் வித் டெக்னிக்கல் கைடன்ஸ். சரியா, உங்க டெக்னிக்கல் டாபிக்ஸ்ல எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும், எதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற இந்த ஓவராலா இருக்க இந்த ரெண்டு பார்ட் ஜென்ரல் டாபிக் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் பார்ட்ல எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பிரன்ஸ் யாரும் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அபவுட் தி கைடன்ஸ் ப்ரோக்ராம். ரைட், ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் பார்க்கலாம். சரி, அந்த ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன், ஓகேவா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த செஷன் 3, ஓகே, இன்னும் செஷன் 1 செஷன் 2னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம்ப்பா. ஸோ அந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோஸ்க்கு வாங்க. சரியா, ஸோ செஷன் 2ல நம்ம வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு MAWS அப்படின்றத பார்த்திருக்கோம். என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு லொக்காலிட்டி ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஊர் என்னவோ அந்த ஊர், இல்ல நீங்க ஒரு ஊர்ல பிறந்திருக்கீங்க, இன்னொரு ஊர்ல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க கல்யாணம் ஆகி ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பிளேஸ பத்தியும், நீங்க என்ன பிளேசஸ் எல்லாம் இது வரைக்கும் உங்க லைஃப்ல வந்து நீங்க ஒர்க் பண்ண பிளேஸா இருக்கலாம், நீங்க கல்யாணம் ஆகி போன பிளேஸா இருக்கலாம், பிறந்த ஊரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க காலேஜ் படிச்ச ஒரு ஊர் இருக்கும். ஸோ நீ எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்களோ, எங்கெல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் 1 year or 6 months, மினிமம் நீங்க 1 year வச்சுக்கோ, 6 months கூட வரும், ஒரு 1 year and above நீங்க வந்து ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க அப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட பத்தின டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா, இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். லொக்காலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். என்னன்னா ஏதாவது அந்த ஃபேமஸ் திங்ஸ் என்ன, சரியா, ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் யாரும் இருக்காங்க, ஃபேமஸ் பிளேசஸ் என்ன, ஃபேமஸ் ஃபுட் என்ன, ஓகே, கரண்ட் மினிஸ்டர்ஸ்ல யாரும் உங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். ரைட், ஸோ இதுதான் நான் ஜென்ரலா நான் சொல்லியிருப்பேன். சரியா, லோக்கல் பாடிஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க, ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஜென்ரலா சொல்லியிருப்பேன். ஸோ இப்ப நம்ம அது கொஞ்சம் டாபிக் இன்டெப்தா பார்ப்போம். சரியா, ஸோ நார்மலா லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா அதுல என்னென்ன லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் டாப் டு பாட்டம் வரேன்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் வி கால் இட் அஸ் யூனியன் கவர்மெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் லெவல், யூனியன் கவர்மெண்ட். Okay, so this will be at national level. So அதுக்கு அடுத்த லெவல்ல யார் இருக்கும் அப்படின்னா நமக்கு இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே லோக்கல் பாடிஸ் இல்லைன்னா லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். சரி, நான் ஹைரார்கி டாப் டு பாட்டம் எழுதுறேன். சரி, ஆரோ அதனால அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லோக்கல் கவர்மெண்ட்லயே நமக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு ரூரல், இன்னொன்னு அர்பன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வில்லேஜ் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரூரல் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஒரு டவுன் அந்த மாதிரி இருக்கு, டிபெண்டிங் அப்பான் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம அர்பன் அப்படின்னு பிரிப்போம். ஸோ எனக்கு ரூரல், ஸோ ரூரல்ல நமக்கு இருக்கிறது பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. சரியா, பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அர்பன். ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் என்னெல்லாம் இருக்கு இது நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு கீழே இப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ் கீழே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் பி டிஸ்கசிங் அபவுட் ஜில்லா பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, இத பத்தின ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் மனப்பாடமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலப்பா. பட் ஆனா நீங்க இந்த டாபிக்ஸ்ல ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட நம்ம எழுதிக்க எக்ஸாமே இந்த லோக்கல் பாடிஸ்க்கான நம்ம போஸ்டிங் தான் போறோம். அப்ப அதுல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த ஹைரார்கி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அப்படியே கீழே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகே, அதுல ஹெட் யாரு, இந்த மாதிரிலாம் டீடைல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒருத்தவங்களோட டென்யூர், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், மெயினா வந்து இந்த ஒவ்வொரு பாடிஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இப்ப பஞ்சாயத்து ராஜ் கீழே ஜில்லா பஞ்சாயத்னா அது என்ன,
ஓகே, அது வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதுக்கு என்னெல்லாம் டாக்ஸ், அதோட ரெவென்யூலாம் என்ன மாதிரி இருக்கும், அவங்களோட ஜாப் என்ன, அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்டர்வியூல. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ் கீழே தான் நமக்கு என்னப்பா வரும், நமக்கு இருக்க இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ், முனிசிபல் கவுன்சில், இல்ல இந்த நகர் பஞ்சாயத்து, இதெல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். அர்பன் கீழே தான் வரும். முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கவுன்சில், நகர் பஞ்சாயத், இல்லைன்னா இதை சிட்டி கவுன்சில்னு சொல்லுவாங்க, நகர் பஞ்சாயத். ஓகே, சோ இதுக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு we still have கிராம் பஞ்சாயத், கிராம் பஞ்சாயத், கிராம் சபா அப்படின்னு சொல்லுவோம், கிராம சபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராம் பஞ்சாயத் அண்ட் கிராம் சபா. சோ இங்க வந்து வார்டு கமிட்டி, வார்டு பீப்புள் அப்படின்னு இந்த ஹைரார்கி இப்படிதான் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இன் கவர்மெண்ட். இங்க பீப்புள், வார்டுல இருக்க பீப்புள். சோ இதுதான் வந்து ஓவராலா என்னோட லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஹைரார்கி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம டீடைலா ஒவ்வொரு லெவல்ஸை பத்தியும் பார்ப்போம். சரி, என்னென்ன இருக்கு அப்படின்றது. இப்ப ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see about the corporations. ஓகே, நம்ம எக்ஸாம் வந்து அது ரிலேட்டடா இருக்கு அப்படின்றனால கொஞ்சம் அந்த டாபிக்ஸை பார்க்கலாம். சரியா? சோ லோக்கல் பாடிஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பரேஷன். சோ எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 2024 அக்கார்டிங் டு 2024 இப்ப கரண்ட் ட்ரெண்ட் வரைக்கும் நமக்கு 25 கார்பரேஷன் இருக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி வந்து 21 கார்பரேஷன் தான்ப்பா இருந்துச்சு. இப்போ ஒரு 4 கார்பரேஷன் வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. சரி, அதையும் வந்து கார்பரேஷனா மாத்திருக்காங்க. சோ அது என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் இது நேத்தே சொல்லியிருப்பேன், ஒரு பர்டிகுலர் ஏதாவது ரீஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நார்த்ல இருந்து வரீங்க, இல்ல சவுத்ல இருந்து போறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து நார்த்ல இருந்து சவுத்ல இருந்து அந்த மாதிரி நீங்க போலாம். சரியா? ஸோ சென்னை, ஸோ ஃபாலோட் பை தாம்பரம், காஞ்சிபுரம், வேலூர், ஆவடி. ஓகே, ஏதாச்சும் ஒரு லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்னை கிட்டக இருக்க ரீஜியன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறதா ஒரு 5 இந்த 25 நீங்க பிளான் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் we can say இப்ப ரீசெண்டா திருவண்ணாமலை, அந்த 4 எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சு இல்லையா, அதுல திருவண்ணாமலை, then you have சேலம், ஈரோடு, திருப்பூர், ஹோசூர். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். சோ இங்க கூட நீங்க கடலூர்லாம் வந்து சென்னை சைடே எழுதிக்கலாம்ப்பா. கடலூர், தஞ்சாவூர், இப்ப ரீசெண்டா புதுக்கோட்டை ஆட் பண்ணிருக்காங்க. கரூர், திருச்சி, திருச்சிராப்பள்ளி, அப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல், காரைக்குடி, திருச்சி வந்தீங்கன்னா இங்கிட்டு திண்டுக்கல், மதுரை, சிவகாசி,
தென் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நான் சொல்றேன், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, நாகர்கோவில், what else? கும்பகோணம். சரியா? இது வந்து நான் இப்ப ரேண்டமா கொடுத்துருக்கேன். ஓரளவு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ப்பா. ரேண்டமா வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 25மே கார்பரேஷன்ஸ். அதாவது 2024ல புதுசா நமக்கு கார்பரேஷன் ஆனது என்ன அப்படின்னா திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி. சரி, இந்த 4 வந்து இப்போதான் 2024ல தான் நமக்கு என்ன இருக்கு, கார்பரேஷனா மாத்திருக்காங்க. சரியா? அதுக்கு முன்னாடி இருந்தது டோட்டலா நமக்கு 21 தான் இருந்துச்சு. இப்ப இந்த 4 சேர்ந்து நமக்கு டோட்டலா எத்தனை கார்பரேஷன் இருக்கு? 25 கார்பரேஷன்ஸ் இருக்கு. சரியா? இது உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. அதாவது என்னென்ன பிளேசஸ்னு தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியா தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் எத்தனை கார்பரேஷன், என்னென்ன கார்பரேஷன், சரியா, மேஜர் கார்பரேஷன்ஸ் எங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், இப்ப நமக்கு தெரியும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ஜிசிசி அப்படின்னு பாப்போம் இல்லையா? இது வந்து எப்ப வந்து ஃபைன் பண்ணாங்க, அதாவது அதோட பேஸ் எப்ப வந்து ஃபவுண்டேஷன் லே பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1688. இதான் வந்து லார்ஜஸ்ட் லோக்கல் பாடி. சரியா? லார்ஜஸ்ட் கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற ஜிசிசி. இது எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1688. இந்த இயர் 1688. நான் ஏன் இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன்றது புரிஞ்சுக்கோங்கப்பா. நமக்கு எக்ஸாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட், என்ன ஏரியால போஸ்டிங், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஜெனரல் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்றோம். ஒரு போர்ட்ல இருந்து மெம்பர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்க அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி. ஓகே, ஸோ கார்பரேஷனுக்கு அடுத்து இருக்க லெவல் பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வாலஜாபாத், வாலஜாபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலஜாபேட். இதுதான் வந்து நமக்கு தமிழ்நாட்டுல வந்த ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி. ஓகே, ஒரு 1 lakh மேல பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா, அண்ட் அது வந்து முனிசிபல் கார்பரேஷனை விட கம்மியா இருக்கணும், பட் இட் இஸ் மோர் தேன் 1 lakh அப்படின்ற மாதிரி எனக்கு பாப்புலேஷன் இருக்குன்னா தட் கம்ஸ் அண்டர் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10,000 அந்த மாதிரி பாப்புலேஷன் இருக்குன்னா அதை நம்ம டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவுன் பஞ்சாயத்து வந்து வில்லேஜ், சிட்டி இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது அந்த டவுன் பஞ்சாயத்து அப்படின்ற ரீஜன்ல சொல்லுவோம். சரியா? சோ இப்ப கார்பரேஷன் பார்த்தோம். சரியா? கார்பரேஷன்ல ஹெட் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஒரு கார்பரேஷன்ல அந்த டாப் மோஸ்ட், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா கமிஷனர். சரியா? ஒரு சிட்டி முனிசிபல் கார்பரேஷன்ல நமக்கு இருக்கிறவங்க கமிஷனர். அந்த கமிஷனர் அப்படின்றது யூஸ்வலா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஓகே, ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஓகே, சோ அது சம்டைம்ஸ் வந்து கால் இட் அஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். சரி, ஒவ்வொரு இதுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அது நம்ம எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஹெட் வந்து கமிஷனர். சோ அடுத்து நம்ம என்னன்னா இப்ப பார்த்தோம் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்துனா என்னன்னு சொல்லிட்டு அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து. சோ வில்லேஜஸ்ல இருக்க ஒரு லோக்கல் பாடி தான் நம்ம என்ன சொல்லுவோம், வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு. ஏன்னா அது வந்து டவுன் நம்ம ஹைரார்க்கிலே பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். அப்ப பீப்புளுக்கு க்ளோஸா இருக்கும். அப்ப பீப்புள்ல இருந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட கம்யூனிகேஷனை கொண்டு போறது யாரு அப்படின்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து. சரியா? சோ வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மெம்பர்ஸ், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத் பிரசிடென்ட். சோ டீடைலா பார்க்கலாம். இது நீங்க அப்படியே கூட நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. சரியா? சோ நவ we'll see about village panchayat. சோ village பஞ்சாயத்துல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். village panchayat.
ஓகே, சோ இதுல யாரெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் will be the பஞ்சாயத் பிரசிடென்ட். பஞ்சாயத் பிரசிடென்ட். அதுக்கு அடுத்து வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர், இவங்களதான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர், தென் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்டு கவுன்சிலர். சரியா? சோ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க தான் வந்து அங்க இருக்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் பண்றதுதான் பஞ்சாயத் யூனியன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ பஞ்சாயத் யூனியன் அப்படின்றது many village panchayats join to form a panchayat union. உங்களுக்கு வந்து ஜாப் நேச்சர், ஓகே, அங்க உங்களுக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியாதுப்பா. அன்டில் உங்களுக்கு நீங்க உள்ள போங்க, ட்ரைனிங் முடிச்சு நீங்க உள்ள போய் ஜாயின் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒரு காமன் பப்ளிக்கு அங்க என்ன ஹைரார்கி இருக்குன்றது தெரியாது. பட் இந்த மாதிரி இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப ஜென்ரலா வந்து ஒரு போர்ட்ல இருந்து ஒரு மெம்பர் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கப்பா. ஓகே, சோ அதனாலதான் நம்ம இந்த டாபிக்கை இந்த மெயினா வந்து இந்த ஜென்ரல் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அப்படின்றத பாக்குறோம். ரைட்? ஓகே, சோ இந்த பஞ்சாயத்து யூனியன்ல என்ன யார் இருப்பாங்கன்னா சேர்பர்சன், ஓகே, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க. சேர்பர்சன். சோ பஞ்சாயத்து யூனியனை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா you will have chairperson, vice chairperson, இருப்பாங்க. தென் பிடிஓ அப்படின்னு சொல்ற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இருப்பாங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஓகே, டோட்டலா நம்மளுக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இது உங்களுக்கு கேட்கலாம். சரியா? சோ எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்த மாதிரி நீங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. ரைட்? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லோவஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன், ஓகே, தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வித் lowest number of panchayat unions. இது நமக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குப்பா. ஒன்னு பெரம்பலூர், இன்னொன்னு நீல்கிரிஸ். பெரம்பலூர் அண்ட் நீல்கிரிஸ். சரி, இந்த ரெண்டுலயுமே வந்து பஞ்சாயத் யூனியனோட கவுண்ட் கம்மி. லோவஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்ஸ் இருக்கும். 4 பஞ்சாயத் யூனியன் தான் இருக்கும். ஓகே, சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அப்படின்னு இருக்கும். சோ இதுக்கும் வந்து ஒரு சேர்பர்சன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. சோ கார்பரேஷன்ல நம்ம ஏற்கனவே கமிஷனர் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? கார்பரேஷன்ல கமிஷனர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. அண்ட் ஹீல் பி ஹெட்டட் ஓவர் பை தி மேயர். சரி, இப்ப கரண்டா மேயர் யாரு, டெபியூட்டி மேயர் யாரு இருக்காங்களா, இது வந்து நீங்க கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. சரியாப்பா? சோ மேயர் அப்படின்ற அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் லோக்கல் பாடிஸ் பார்த்தாச்சு. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஓகே, அவங்க எந்ததுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நீங்க போய் ஒரு முனிசிபாலிட்டியில உட்காருறீங்க, இல்ல ஒரு கார்பரேஷன்ல உட்காருறீங்கன்னா உங்களோட ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரலா தெரியணும். ஓகேவா? இப்ப ரோடு போடுறாங்க அப்படின்னா அது யாருக்கு கீழே வருது, ஒரு பார்க் பில்ட் பண்றாங்க, ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க அப்படின்னா அது யாருக்கு கீழே வரும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
சரியா? சோ அதனால ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் ரெவென்யூ, அந்த பர்டிகுலர் இது லோக்கல் பாடிக்கு எங்க இருந்து ரெவென்யூ வருது, வருவாய் எங்க இருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லேஜ் பஞ்சாயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். Let us discuss about the functions of village panchayat. So ஒரு village பஞ்சாயத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் சப்ளை, சரியா? வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் தெரு விளக்குலாம் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட்டிங், இது ஸ்ட்ரீட் லைட்டிங், ரோடு போடுறதா இருக்கட்டும், ஓகே, லேயிங் டவுன் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோடு போடுறது, லேயிங் டவுன் ரோட்ஸ். தென் சீவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் பத்தி, அதாவது கழிவு நீர், ஓகேவா, அதை எப்படி வந்து அவங்க வெளியே கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ட்ரைனேஜ் அண்ட் சீவேஜ் டிஸ்போசல், ஸோ இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒவ்வொரு ஹைரார்க்கிக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்க எல்லா ஹைரார்க்கில, இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீம்ஸும் அவங்களோட ஃபங்க்ஷனா தான் இருக்கும், சரியா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிளா இருக்கும். ஸ்டேட் கொண்டு வராங்கன்னா அதுல இருக்க எல்லா கார்பரேஷன்ஸா இருக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்து அப்படியே முனிசிபாலிட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல இருக்க எல்லாத்துக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா லெவல்ஸுக்கும் அந்த ஸ்கீம்ஸ் அப்ளிகபிளா தான் இருக்கும், சரியா? அப்ப இதுவுமே வந்து அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கீழே தான் வரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பார்க், லைப்ரரிஸ், இந்த மாதிரியோட ஃபங்க்ஷன்ஸ், இதுவுமே அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கீழே தான் வரும், சரியா? அப்ப இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ எதுல எல்லாம் வரும் அப்படின்னா டாக்ஸஸ். ஓகே, ஸோ ரெவென்யூ பார்த்துடலாம். ஸோ ரெவென்யூ ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸ்ல என்னென்ன டாக்ஸ் வரும் அப்படின்னா ஹவுஸ் டாக்ஸ், வாட்டர் சார்ஜஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், வாட்டர் தண்ணிக்காக கட்டுற நம்மளோட வரி, வாட்டர் சார்ஜஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், then property tax. ஸோ இதெல்லாம் வந்து ரெவென்யூ. ஓகே, இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு இது போக நமக்கு கவர்மெண்ட்ஸ்ல இருந்தும் அவங்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கப்பா. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வரி எதெல்லாம் வந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ கம்மிங் டு கார்பரேஷன் நெக்ஸ்ட். இப்போ கார்பரேஷன் அப்படின்றது அதோட பேசிக்கா பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாதிரி தான், வாட்டர் சப்ளையா இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட்டிங்கா இருக்கட்டும், ஓகே, ரோட்ஸ் போடுறது, ட்ரைனேஜ் சிஸ்டம், ஓகே, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமும் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கும் வரும். ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷனுக்கும் இதே பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ முனிசிபல் கார்பரேஷன் ஆக்சுவலி வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் தான், சரியா? 4 ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. முனிசிபல் கார்பரேஷன் தான் இந்த 4 ஃபங்க்ஷனுக்கு போக வேற என்ன இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஃப்ளைஓவர்ஸ் பில்ட் பண்றாங்க, பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ் பில்ட் பண்றது, ஓகே, இதெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பில்டிங் ஃப்ளைஓவர்ஸ், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் நடத்துறது யாருன்னா சிட்டி கார்பரேஷன் தான், கார்பரேஷன் ஸ்கூல். தென் பர்த் டெத் சர்டிபிகேட்லாம் வாங்க போகல, அது எல்லாமே இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் தான். பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பார்க், லைப்ரரிஸ், இந்த இதுவுமே வந்து இவங்களுக்கு கீழே தான் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து அடிஷ்னலா முனிசிபல் கார்பரேஷன்ல இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். சரி, கார்பரேஷனுக்கு எங்க இருந்து எனக்கு ஃபண்ட் வரும், ரெவென்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கும் நமக்கு ஹவுஸ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ்,
ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வில் பி ஹேவிங் இப்போ ஒரு கார்பரேஷன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மெட்ரோபாலிட்டன்ல இருக்க போகுது. அப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும், அதோட டாக்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வில் பி ஹேவிங் டாக்ஸ் ஆன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், டாக்ஸ் ஆன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ். மால்லாம் இருக்கு இல்லையா சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒரு டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். தென் வாட்டர் டாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், வெஹிக்கிள் சார்ஜஸ். ஸோ இது எல்லாமே இவங்களோட ரெவென்யூக்கு தான் போகும். சரியா, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ ரெவென்யூஸ். சரி, இது வரைக்கும் இது அப்படியே நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா, சரி. இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை லே பண்ணது யாரு, அந்த ஐடியாலஜியை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. சரியா, மகாத்மா காந்தி அட்வொகேட்டட் த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். மகாத்மா காந்தி advocated the பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். சரி, இத வந்து அட்வைஸ் பண்ணது, இந்த ஐடியாலஜி கொண்டு வரது யாரு அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். இது எப்ப இந்த பஞ்சாயத் ராஜ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இன் ஏப்ரல் 24, 1992. இதுக்கப்புறத்துல இருந்தா நமக்கு இந்த பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க லோக்கல் பாடிஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஏப்ரல் 24 we celebrated நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே. இது வந்து நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே. ஸோ இந்த பஞ்சாயத் ராஜோட மேஜரா பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா, இந்த கிராம சபா, ஓகே, இந்த மாதிரி ரெகுலரா மீட்டிங்ஸ் நடக்கும். கிராம சபா மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கிரீவன்சஸ் இருக்கு அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வருவாங்க. ஓகே, நம்ம பார்த்த பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பஞ்சாயத்தோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வார்டு மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு கிராம சபா மீட்டிங் அப்படின்னு நடக்கும் அப்பப்ப. சரி, அது எப்பப்ப நடக்கும் நான் சொல்றேன். ஸோ அந்த மீட்டிங்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும்பா. சரியா, 4 தடவை நடக்கும். அந்த 4 தடவையும் நான் என்னென்ன மெம்பர்ஸ் சொன்னாங்க இல்லையா, இவங்க கேதர் பண்ணி அவங்க ஏரியாஸ்ல இருக்க நீட்ஸ் என்ன, இல்ல ஏதாச்சும் கிரீவன்சஸ் இருக்கு, ஓகே, அவங்க குறைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அவங்க அங்க மனுவா சொல்லுவாங்க. சரியா, மனுவா கொடுப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங்ஸ் என்னைக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, January 26, அதாவது நம்ம ரிப்பப்ளிக் டே, May 1 லேபர்ஸ் டே, August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் October 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாள்லயும் இந்த மீட்டிங்ஸ் நடக்கும். சோ இது தெரிஞ்சுக்கோங்க, கிராம சபா மீட்டிங் எப்போலாம் நடக்கும் அப்படின்றத. கிராம சபா மீட்டிங்ல மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பஞ்சாயத் பிரசிடென்ட், பஞ்சாயத் பிரசிடென்ட் இருப்பாங்க. தென் you'll be having வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து 4 நாள் தான் நடக்கும். சரியா, ஒரு வருஷத்துல 4 தடவை நடக்கும்ப்பா. என்னன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் January 26, May 1, August 15 and October 2. ஓகே, ஸோ அந்த லோக்கல் பாடிஸ்ல இருக்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பொசிஷன்ஸ், டெசிக்னேஷன் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எலெக்ஷன்ஸ் தான்ப்பா நடக்கும். அதுவும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கு இல்லையா, ஸோ தேல் கண்டக்ட் எலெக்ஷன். ஸோ இதுல இருக்க மெம்பர்ஸ்க்கு அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட டென்யூர் பீரியட் பாத்தீங்கன்னா 5 வருஷம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றதுல இருக்க அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே, பிரசிடென்ட் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, இவங்களுக்குலாம்
டென்யூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம். ஓகே, ஸோ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணது நம்மளோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அட் கோயம்பேடு, சென்னை. ஓகே, ஸோ தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டிஎன் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு, சென்னை. ஓகே, நீங்க வந்து கார்பரேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா, இல்ல அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டோட்டலா 138 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ எனக்கு இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை டவுன் பஞ்சாயத்து இருக்கு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்கு, எத்தனை பஞ்சாயத்து யூனியன் இருக்கு, இந்த கவுண்ட் எல்லா டீடைல்ஸும் தேவை கிடையாது. சரியா, நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்றது 100% கிடையாது. கரெக்டா சொன்னால பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. சோ மேஜரா கார்பரேஷன், எத்தனை ஓவராலா முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, நீங்க இருக்கிற ஏரியா வந்து அது முனிசிபாலிட்டியா கார்பரேஷனா, ஓகே, அது எதுக்கு கீழே வருது, அந்த மாதிரி டீடைல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து லொக்காலிட்டி ப்ரொஃபைல்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா கொஸ்டின் கேட்பாங்க. ரைட், ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லொக்காலிட்டி ப்ரொஃபைல்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம டிபார்ட்மெண்ட்டே வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சப்ளை போர்டு வந்து உங்க ஊர்ல இருக்கா, ஓகே, குடிநீர் வாரியம் அப்படின்னு ஒண்ணு உங்க ஊர்ல இருக்கா, அதோட ஆபீஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பேசிக்கா இது தெரிஞ்சுக்கணும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஊர்ல இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா எத்தனை தாலுக்கு இருக்கு, ஒவ்வொரு தாலுக்கு கீழே எத்தனை பிளாக்ஸ் இருக்கு, என்னென்ன பிளாக்ஸ் இருக்கு, எந்தெந்த ஊர்லாம் அந்த பிளாக்ஸ்ல வருது, எந்தெந்த ஊர் தாலுக்கா இருக்கு, இப்படின்ற எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, லொக்காலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 50 உங்களுக்கு இருந்தாலும் நீங்க 50ஐயும் படிச்சுதான் ஆகணும்ப்பா. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இந்த டாபிக் ஜென்ரல்ன்றனால நீங்க இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸோட நிப்பாட்டிக்கோங்க. உள்ள வந்து எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு, எத்தனை பஞ்சாயத்து யூனியன் இருக்குன்னு ரொம்ப கவுண்ட் அந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா உங்க ஊரை பத்தி A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, உங்க ஊர்ல ஏதாச்சும் டேம் இருக்கு, ஓகேவா, வாட்டர் ரிசர்வாயர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பத்தி கண்டிப்பா தெரியணும். ஒரு டேம் அப்படின்னா அது வந்து எந்த ரிவரோட வாட்டர் ஸ்டோர் பண்றதா இருக்கும், அதோட கெப்பாசிட்டியா இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். ஏதாச்சும் அது ஒண்ணு வந்து லார்ஜஸ்ட் டேமா இருக்கலாம், ஓகே, இல்ல அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் ஏதாச்சும் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அண்ட் மோர் ஓவர் ஜென்ரல் டாபிக்ஸ்ல ஒரு வேளை உங்க லொக்காலிட்டியில இருந்து கேக்குறாங்க, ஆனா உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தெரியல அப்படின்ற சொல்றதுக்கு தயங்காதீங்க. சரியா, சொல்லி சமாளிப்போம். ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற டாபிக் உள்ள போகாதீங்க. தெரியலன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெக்ஸ்ட் டாபிக் போயிடுங்க. சரியா, சோ இது வந்து ஜெனரல் டாபிக்ஸ் ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ரைட், சோ அடுத்து டெக்னிக்கல் கைடன்ஸ் பார்க்கலாமா? சோ டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும்பா. இப்போ ஜெனரல் டாபிக் கூட இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால கெஸ் சொல்ல முடியும், டிபெண்டிங் அப்பான் த பேனல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து. ஆனா கண்டிப்பா டெக்னிக்கல் டாபிக் இருக்கும். ஏன்னா நீங்க போற போஸ்ட் வந்து ஏஇ, ஓகேவா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு போறீங்க. ஸோ கண்டிப்பா டெக்னிக்கல் டாபிக் இல்லாம இருக்காது. ஸோ நமக்கு இப்போ வேகன்சி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் EEE அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரைட், ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இங்க நான் கொடுத்துருப்பேன் என்னென்ன ஹெட்டிங்ஸ் அப்படின்னு. ஸோ இதுல பேசிக் கான்செப்ட்ஸ் கிளியரா நீங்க இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா TNMAWS உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க ரிட்டன் எக்ஸாம்க்கு ஒரு சிலபஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சிலபஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, அதுல இருக்க பேசிக்ஸ், அதாவது நீங்க எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராப்ளம் சால்விங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் அப்படின்னா சர்வேயிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, தென் வாட் எல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, காலம்ஸ் பத்தி, ஓகே, இந்த மாதிரி பேசிக்கா உங்களுக்கு டெர்மினாலஜிஸ் இருக்கும் இல்லையா, இதை தெரிஞ்சுக்கோங்க. எதை எங்க யூஸ் பண்ணும், எங்க யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயும் பாசிபிளான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ல படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க தேவையில்லை. அதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, ஃபார்முலா தெரியணும், அந்த அளவுக்கு இப்ப படிக்கலனாலும் கான்செப்டுவலா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும், இதுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் நான் எப்படி சூஸ் பண்ணும், இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா, அதாவது இந்த அப்ளைட் இன்ஜினியரிங் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி டாபிக்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க சிவிலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க 10 யூனிட்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ், இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எப்படி, ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், இதுல இருக்க டாபிக்ஸ்ல பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பேசிக்ஸ்னா ஒவ்வொரு இதுக்குள்ள நமக்கு நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, உங்க சிலபஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மேஜர் டாபிக் உள்ளயும் ஒரு சப் டாபிக் இருக்கும். இப்ப சர்வேயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வேனா என்ன, செயின், காம்பஸ், அதுல யூஸ் பண்ற
திங்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங் பத்தின டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்சுவலா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸா இருக்கீங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி பத்தி தெரிஞ்சுக்கோங்க, வென்டிலேஷன் பத்தி தெரியணும், ரைட்? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் நான் சொல்றது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. சரியா? இதுல நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் 5 டாபிக்ஸ். ஸோ இது ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கும். அடுத்து இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல், டிசைன் ஓகே ஆஃப் யர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். இது கண்டிப்பா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்கப்பா, நமக்கு இது ரிலேட்டடா இருக்கும். தென் அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன். இதுல ஓவராலா பாக்குறீங்க அப்படின்னா இன்கேஸ் சிவில் நான் மெக்குக்கும் சொல்லிட்டு நான் சொல்றேன்ப்பா. இப்போ நீங்க ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு இதுதான் சிலபஸா இருந்திருக்கும். மெட்டீரியல் சயின்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, கியூசி, குவாலிட்டி கண்ட்ரோல், தென் சம் டூல்ஸ் லைக் கேட், கேம், எஃப்இஏ, ஓகே, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகே, ஸோ நீங்க சிவில் மெக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு நார்மல் ட்ரிபிள் ஈஸி ஆஸ்பிரன்ஸை விட ஒரு படி மேல இருக்கணும்ப்பா. ஏன்னா உங்களுக்கு தான் வேகன்சி அதிகமா இருக்கு. சரியா? அப்ப நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். ரைட்? ஸோ இதுல நீங்க வந்து ஈஸி மெக்கானிக்கல் ஆஸ்பிரன்ஸ் யாரும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க, அதுவும் ஏதாச்சும் சைட் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க, ஒரு சைட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பா நீங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்போம். நம்ம ஹெச்ஆர் கைடன்ஸ்ல என்னெல்லாம் சொல்லணும்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்க செல்ஃப் இன்ட்ரோல வந்து நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அவங்க சைட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்பாங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்ற அந்த ஆன்சர்ல தான் அப்படியே லீட் எடுத்து அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அப்படி இல்ல நீங்க ஒரு சிவில் மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்டா இருந்து ஒரு டீச்சிங் சைட்ல இருந்திருக்கீங்க, ஏதோ ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் சைட்ல இருந்திருக்கீங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனோ இல்ல நீங்க டாக்டரேட்டோ முடிச்சுட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஓகே, பேப்பர் பப்ளிகேஷனை பத்தி கேட்கலாம், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. ரைட்? நவ் கமிங் டு ட்ரிபிள் ஈஸி, ரெண்டுக்குமே காமனான சிலபஸ். ஸோ ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸி டாபிக்ஸ் இருக்கு, ஈஸி ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறையவே வந்து ட்ரிபிள் டாபிக்ஸ் இருக்கு. இதான் வந்து ஃபேக்ட். சரியா? பாதிக்கு பாதி ஈஸி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ட்ரிபிள் படிச்சுதான் ஆகணும் அவங்களோட கான்செப்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு ஓகே நீங்க வந்து 50% நீங்க படிச்சிருந்தீங்க உங்க டாபிக் பிளஸ் ட்ரிபிள்ல கொஞ்சம் பேசிக் நாலேஜோட போயிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிருப்பீங்க. சரியா? ஆனா உங்களுக்கு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க ஈஸி ஆஸ்பிரண்டாவே இருந்தாலும் ஈஸி தான் கேட்பாங்கன்னு எப்பயும் ரொம்ப லெத்தார்ஜிக்கலா போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங்கே ஏஇ எலக்ட்ரிக்கல் தான். அங்க போயிட்டு நீங்க வந்து ஜெனரேட்டர்ஸ், மோட்டார்ஸ், ஓகே, 3 ஃபேஸ் சப்ளை இப்படிதான் நீங்க வந்து டீல் பண்ண போறீங்க. அப்ப நீங்க ட்ரிபிள் பத்தின பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இன்வெர்டர்னா என்ன, இந்த அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் ரிலேட்டட் டு யுவர் சிலபஸ். சிலபஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்னா பேசிக்கா இருக்க கேவிஎல், கேசிஎல், மெஷ் அனாலிசிஸ், லூப் அனாலிசிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தென் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இந்த டாபிக்ல பேசிக்கா லாஸ். ஏன்னா கொஸ்டின் ஈஸியா கேட்கணும்னு மேக்ஸ்வெல்ஸ் லாஸ் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபாரடேஸ் லா சொல்லுங்க, லென்ஸ் லா சொல்லுங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. தென் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண, எதை மெஷர் பண்ண யூஸ் பண்றாங்க, ஓகே, இதெல்லாம் பார்க்கணும். இது போக ஈஸி ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க லேப்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? டிஎஸ்ஓவா இருக்கட்டும், சிஆர்ஓவா இருக்கட்டும், ஓகே, கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி டிவைசஸ், ஓகே, ஸ்பெக்ட்ரம் அனலைசர், இதை பத்தின பேசிக் நாலேஜ் வச்சுக்கோங்க. ரைட்? தென் கமிங் டு கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லயும் டெக்னிக்கல் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ்ட் போர்ஷன் சிலபஸ்ல இந்த கண்ட்ரோலர்ஸ், காம்பன்சேட்டர்ஸ்னு இருக்கும். இதை பத்தின பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல அதான் கொஸ்டினா கேட்க முடியும். மிச்ச டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பேசிக்கான டேட்டாவா இருக்கும். சரியா? ஸோ அதனால அப்ளிகேஷன் ஓரியன்டட் நம்ம கண்ட்ரோலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. பி கண்ட்ரோலர், பிஐடி கண்ட்ரோலர், இப்படி நம்ம பிளான்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தென் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஜெனரேட்டர்ஸ், மோட்டார்ஸ், தென் வாட் எல்ஸ், பம்ப், இந்த மாதிரிலாம் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பவர் சிஸ்டம்ஸ்ல அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி ஒரு நார்மலா ஒரு டயோட்னா என்னன்னு ஆரம்பிச்சது, லாஜிக் கேட்ஸ் பத்தி உங்களுக்கு கேட்கலாம்,
ஓகேவா, ஆர் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், கவுண்டர்ஸ் பத்தி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எனிதிங் கேன் கம், பட் ஒன்லி ஃப்ரம் யுவர் சிலபஸ். ஒரு டிஜிட்டல் ப்ராசஸர் கம்யூனிகேஷன்ல லீஸ்டா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது அவங்க கோர் டாப் ஏரியாஸ் கிடையாது. தென் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இது வந்து ஓவரால் நமக்கு இருக்க 10 டாபிக்ஸ்லயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து 10 டாபிக்லயும் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லப்பா. ஆனா சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ சர்வேயிங் எடுத்தீங்கன்னா அந்த சர்வேயிங்ல தியரட்டிக்கல் கான்செப்ட் என்னவா இருக்கு, ஓகேவா, அதுல அந்த ரிலேட்டட் மட்டும் பாத்துக்கோங்க. தவிர உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஒரு பேப்பர் கொடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்க போறது. அப்ப ப்ராப்ளமேட்டிக்கு போகாதீங்க. சரியா? அதே மாதிரிதான் நான் இந்த சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கும் சொல்வேன். ஓகே, உங்களுக்கு வந்து கான்செப்சுவலா திங்கிங் வந்து வேணும். நான் இதை மெஷர் பண்ணும், இதுக்கு நான் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி உங்களை கேட்பாங்க. அப்ப மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாக்குறதா இருக்கட்டும், ஓகே, மோட்டார்ஸ், பம்ப்ஸ், இதை பத்தின டீடைல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க கிளியரா இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரப்போ உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ இல்லைன்னா உங்களை பத்தி ஒரு சும்மா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நீங்க யூஜி ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க, பிஜி பண்ணிருக்கீங்கன்னா பிஜி ப்ராஜெக்ட் எங்க பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதுல இருந்து லீட் எடுத்தா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். சரியா? எடுத்த உடனே சும்மா வந்து சொல்லுங்க டயோட பத்தி அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சோ அப்ப நீங்க ஒர்க் பண்ணிருக்கிறத பத்தியோ இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு வேர்ட் அட்டன் பண்ணுவீங்க ஒரு கொஸ்டின்ல இருந்து, அந்த கொஸ்டின் வந்து அப்படியே லீட் எடுத்தா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். சரியா? சோ அதுல கிளியரா இருங்கப்பா. இப்ப ஒரு சிவில் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா பேசிக்கா கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்துக்கோங்க. இல்லைன்னா வாட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டெஸ்ட் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, எப்படி வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ், அதெல்லாம் வந்து இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகே, எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து அப்ளைட் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்? அண்ட் டெக்னிக்கல் நான் சொன்ன மாதிரி உங்க யூஜி பிஜி ப்ராஜெக்ட்ஸ்ல கிளியரா இருந்துக்கோங்க. அன்லெஸ் நீங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, சொல்லல, உங்களை வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லாத வரைக்கும் நீங்க சொல்ல தேவையில்லை. சரியா? சோ அப்ப அதை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லணும். நீங்க வந்து ஏதாவது சிம்போசியம்ல மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தியும் நீங்க பேசலாம். ஓகே, அப்ப அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதை நீங்க சக்சஸா முடிச்சீங்களா, இல்ல அதுல எதுவும் டிராபேக்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா, இந்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். A to Z வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களோட நீங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட், இதை நீங்க வந்து ரியல் டைமா செஞ்சீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வந்து காஸ்ட் வரும் அப்படின்னு ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன சாஃப்ட்வேர் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, ஓகேவா. இப்ப சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேட் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன ட்ரிபிள் ஈஸியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கேடா, மேட்லாப், ப்ரோட்டியஸ் என்ன சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி உங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணினாலும் இதெல்லாம் வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிசிபி டிசைனிங் பத்தி இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் மோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் உங்களை அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்லுங்க உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா, வீக்கஸ்ட் ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. அதுல நம்ம என்ன டாபிக் சொல்றோமோ அதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. சரியா? அப்ப எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருக்கணும்ப்பா. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே சொல்றதா, உங்களுக்கு அங்க ஒரு இன்டர்வியூ பேனல் ஒரு மெம்பர் இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு தெரியாத கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னு நினைச்சு வர மாட்டாங்க. சரியா? ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க ஒரு டாபிக்ல இருந்து. சேஃப் எக்ஸாம்பிள் பவர் சிஸ்டம்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு சர்க்யூட் பிரான்ச் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்து அதே பவர் சிஸ்டம்ல கேட்க மாட்டாங்க. ஓகே, they'll move on to பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுல இருந்து கேட்பாங்க. அதுலயும் தெரியலன்னா தான் அவங்களுக்கு அப்படியே டவுன் ஆயிட்டே போகுமே தவிர உங்க மார்க்ஸ் எடுத்த உடனே நீங்க தெரியல ஒரு 2 கொஸ்டின் தெரியலன்னு சொல்றத நீங்க டவுனா ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரே ஏரியால இருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேற ஏரியா கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க போறாங்க. இதேதான் சிவில் மெக்கானிக்கலுக்கும். சரியா? அதனால நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணல அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணலையே அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் வந்தீங்கன்னா நீங்க அடுத்து கேட்கிற 10 கொஸ்டின் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? சோ ஒரு கொஸ்டினை விட்டுட்டு மிச்சம் அடுத்து கேட்க போற 10 கொஸ்டினை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கிளியர்? சோ இதுதான் நான் வந்து ஓவராலா இந்த டெக்னிக்கல் கைடன்ஸ் அப்படின்றதுல நம்ம கன்வே பண்றதுப்பா. சரியா? சோ அதனால ஃப்ரெஷ்ஷா மைண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜெனரல் ஃபர்ஸ்ட் செஷன்லயே சொல்லியிருப்பேன், இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அந்த வென்யூல யாருக்கிட்டையும் அன்னெசரி டாக் வச்சுக்காதீங்க. இதை நான் எப்பயுமே சொல்லுவேன். சரியா? கோ ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கட்டும், நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கீங்க அவங்க எல்லாரும் வந்திருக்கட்டும், இன்டர்வியூக்கு முன்னாடி யார்ட்டையும் பேச வேண்டாம். சரியா? உங்களுக்கு சிவி கால் பண்றாங்க, உள்ள போங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, வெளியே வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்ப நீங்க வந்து ஒரு ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்றேன்னா நீங்க நல்லாவே படிச்சு போயிருப்பீங்க. இப்ப டைம் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்களா, ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்டக்க மினிமம். ஒரு 7th ஸ்டார்ட் பண்றவங்க கூட ஒரு 10 டேஸ் டைம் இருந்துச்சு. அப்ப ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சரியா? ரிட்டனுக்கு படிச்சிருப்பீங்க. சில பேர் இந்த அப்கமிங்கான இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க கொஞ்சம்
டெக்னிக்கல் ஸ்டஃப்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு நீங்க எல்லார்ட்டையும் பேசுனீங்கன்னா, நீங்க அத படிச்சிருக்கீங்களா? இந்த டாபிக் நீங்க பார்த்தீங்களா? இப்படின்னு கேட்கிறப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்துரும். சரியா? உங்களோட கான்ஃபிடன்ஸ் அங்க லூஸ் ஆயிடும். ஐயோ! இது எனக்கு தெரியாதே. ஒருவேளை இத கேட்டுட்டா அப்படின்ற அது கண்டிப்பா கேட்பாங்கன்னு கிடையாது. ஆனா நம்ம மனசு என்ன செய்யும்? அதுக்கும் நம்ம ஆன்சர் தேடி வச்சுக்கிட்டா என்ன? ஒருவேளை கேட்டுட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்ல இப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? தேட ஆரம்பிப்பீங்க. உங்க ஃபோன் எடுத்து தேட ஆரம்பிப்பீங்க டேட்டாவ. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா தேட ஆரம்பிப்பீங்க. இது வந்து அன்னெசசரி ஒரு ஹேசல்ல தான் கொண்டு வரும். சரியா? உங்களுக்கு டென்ஷன் ஆகும். படிச்சது மறந்து போயிடும். நீங்க அந்த 10 நாள் கஷ்டப்பட்டு ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க இல்லையா? அது அப்படியே அந்த ஒரு 100% கான்ஃபிடன்ஸ்ல போயிருக்கீங்கன்னா 30% கான்ஃபிடன்ஸ்க்கு அதுக்கு இறங்கிடும்பா. இது வந்து ரியல் ஃபேக்ட். நிறைய இன்டர்வியூஸ் தான் நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் பேசுறேன். சரியா? அதனால காம் அண்ட் கம்போஸ்டா சரியா? உங்களுக்கு ரிலீஜியஸ் தாட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் இது இருக்குன்னா நல்லா மனசுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. சிவி எல்லா அந்த ப்ராசஸ் போற வரைக்கும் எந்த டாக்கும் வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கவங்க பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. தெரியாதவங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அவங்ககிட்ட அந்த டாக்கே போகாதீங்க. சரியா? இது வந்து நான் ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்றதுப்பா. ஏன்னா சைக்கலாஜிக்கலா உங்க மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். எப்பயுமே நான் படிச்சிருக்கேன். இப்ப நான் படிச்சதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. நான் படிச்சதுல இருந்து கொஸ்டின் கேட்கலன்னா தெரியலன்னு சொல்ல போறேன். அடுத்த டாபிக்ல நான் இன்னும் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இந்த மைண்ட் செட்ல போங்க. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ, கோ ஆஸ்பிரன்ட்ஸோட நீங்க உங்க இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவங்களும் அவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஸ்லாட் முடிச்சுட்டு வந்தவங்ககிட்ட போய் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் இருக்க ஆஸ்பிரன்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. சரியா? இதுவுமே நான் சொல்றேன், இது கேட்காதீங்க. அதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் கண்டிப்பா ஆகாதுப்பா. ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கும் தெரியும் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அது கண்டிப்பா ஆகாது. சோ அதனால நீங்க அதை கேட்டாலுமே அது உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். இந்த டாபிக் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் கேட்காதீங்க. சரியா? நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல்லா போடுங்க. டெக்னிக்கல் டாபிக்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பா இருக்கும். சரியா? அதுல நீங்க ஹையா ஸ்கோர் பண்ணுங்க. ஜெனரல் டாபிக்ஸ்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட டெக்னிக்கலா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஸ்லாப்ல மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சரியாப்பா? So this is all about our general guidance, okay, towards related to TNMAWS ரிலேட்டடா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் டெக்னிக்கல் டாபிக்ஸ்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நம்ம ஹெச்ஆர் கைடன்ஸ் பிளஸ் மார்க் இன்டர்வியூ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல். சரியா? ஸோ அதர் ஆஸ்பிரன்ஸ் ஓகே இவங்களுக்குமே வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம அகாடமில கண்டக்ட் பண்ற இந்த ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் பத்தி எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி கிளாஸஸ் போக முடியாது. ஸோ இதை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all in next session.